நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டானது. அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரைச் சேர்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடும் 2 மகன்களோடும் மோவாப் தேசத்திற்கு போய்க் குடியிருந்தான். அந்த மனிதனுடைய பெயர் எலிமெலக்கு, அவனுடைய மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 மகன்களில் ஒருவன் பெயர் மக்தோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியர்களாகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்குப் போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் கணவனாகிய எலிமெலக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 மகன்கள் மட்டும் இருந்தார்கள். இவர்கள் மோவாபிய பெண்களை திருமணம் செய்தார்கள். அவர்களில் ஒருத்தியின் பெயர் ஒர்பாள், மற்றவளுடைய பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 4 வருடங்கள் வாழ்ந்தார்கள். பின்பு மக்போன், கிலியோன் என்ற அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த பெண் தன்னுடைய மகன்கள் இருவரையும் தன்னுடைய கணவனையும் இழந்து தனிமையானாள். யெகோவா தம்முடைய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன்னுடைய மருமகளோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன்னுடைய 2 மருமகளோடு தான் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழியிலே நடந்து போகும்போது நகோமி தன்னுடைய 2 மருமகள்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி போங்கள். இறந்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல யெகோவா உங்களுக்கும் தயவு செய்வாராய். யெகோவா உங்கள் இருவருக்கும் கிடைக்கும் கணவனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாக வாழ செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய மக்களிடத்திற்கு உம்மோடு நாங்களும் வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் பிள்ளைகளே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு கலவனாவதற்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு மரங்கள் திறப்பார்களோ? என் பிள்ளைகளே, திரும்பி போங்கள். நான் வயதானவள், ஒரு கணவனோடு வாழ தகுதியுள்ளவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாதி நான் இன்று இரவில் ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு மகன்களை பெற்றெடுத்தாலும் அவர்கள் பெரியவர்களாகும் வரை கணவனுக்கு வாழ்க்கைப்படாமல் நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது முடியாது. என் பிள்ளைகளே, யெகோவாவுடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்களை குறித்து எனக்கு மிகுந்த துக்கம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஒருவாள் தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்துவிட்டு கடந்து போனாள். ரூத்தோ மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன்னுடைய சகோதரி தன்னுடைய மக்களிடத்திற்கும் தன்னுடைய தெய்வங்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பின்னே திரும்பிப்போ என்றாள். அதற்கு ரூல், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய மக்கள் என்னுடைய மக்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் செய்யப்படுவேன். மரணத்தை தவிர வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் யெகோவா அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு வர மன உறுதியாக இருக்கிறதைக் கண்டு அதன் பின்பு அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் வரைக்கும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊர் மக்கள் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாக போனேன். யெகோவா என்னை வறுமையாக திரும்பி வரச் செய்தார். யெகோவா என்னை சிறுமைப்படுத்தி சர்வவல்லவர் என்னை வருத்தப்படுத்தி இருக்கும்போது நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வது ஏன் என்றாள். இப்படி
நகோமி மோவாபிய பெண்ணாகிய தன்னுடைய மருமகள் ரூத்தோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். நகோமிக்கு அவருடைய கணவனாகிய எலிமெலெக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய பெண்ணாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்குப் போய் யாருடைய கண்களில் எனக்கு தயிர் கிடைக்குமோ அவர் பின்னே போய் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பின்னே பொறுக்கினாள். தற்செயலாக அவள் சென்ற அந்த வயல் நிலம் எலிமெலெக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, யெகோவா உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், யெகோவா உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்களின் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்களின் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் மறுமொழியாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்களின் பின்னே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டாள். காவல் துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறார். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆனது என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மரளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போகாமலும் இந்த இடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு அவர்கள் அறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பின்னே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாரும் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் இடத்திற்கு போய் வேலைக்காரர்கள் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தை சேர்ந்தவளாறு இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் மறுமொழியாக, உன் கணவன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ பிறந்த தேசத்தையும் விட்டு இதற்கு முன்னே நீ அறியாத மக்களிடம் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செயல்களுக்கு தகுந்த பலனை யெகோவா உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுடைய சேகுகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமமாக இல்லாவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளாகிய என்னோடு தயவாக பேசுனீரே என்றாள். பின்பு போவாஸ் சாப்பாட்டு நேரத்தில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தை சாப்பிட புளிப்பான திராட்சை ரசத்திலே உன் அப்பத்துண்டுகளை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுக்கிறவர்களின் அருகில் உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன்னுடைய வேலைக்காரர்களை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஒன்றும் சொல்லல் என்றான். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலவற்றை சிந்திவிடுங்கள், அவளை அதட்டாமல் இருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் மாலை நேரம் வரைக்கும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து முடிக்கும் போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமையாக இருந்தது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமியார் பார்த்தாள். தான் திருப்தியாக சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவருடைய மாமியார், இன்று எங்கே கதிர் பொறுக்கினார், எந்த இடத்தில் வேலை செய்தாய் என்று
அவளிடம் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்கிறேன் என்று தன் மாமியாருக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரனுடைய பெயர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற யெகோவாவாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனிதன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற பங்காளிகளில் ஒருவருமாக இருக்கிறான் என்றாள். பின்னும் மோவாபிய பெண்ணாகிய ரூத் அவர் என்னை நோக்கி, என்னுடைய அறுவடை எல்லாம் முடியும் வரைக்கும் நீ என் வேலைக்காய்களோடு இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனிதர்கள் உன்னை எதிர்க்காதபடி நீ அவனுடைய வேலைக்காரிகளோடு போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் முடியும் வரைக்கும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரர்களோடு இருந்து தன் மாமியாரோடு வாழ்ந்தாள். பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாக வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமலிருப்பேன். நீ போவாசின் வேலைக்காரிகளோடு இருந்தாயே, அவன் நம்முடைய உறவினன் அல்லவா? இதோ அவன் இன்று இரவு களத்திலே வாட்கோதுமை பூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன்னுடைய ஆடைகளை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனிதன் சாப்பிட்டு குடித்து முடிக்கும் வரைக்கும் அவனுடைய கண்களுக்கு எதிர்ப்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட பின்பு அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவனுடைய கால்களின் மேல் மூடியிருக்கிற போவையை விலக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். இதற்கு அவள், நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்துக்கு போய் தன் மாமியார் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்தாள். போவாஸ் சாப்பிட்டு குடித்து மகிழ்ச்சியாக இருந்து ஒரு அம்பரத்தின் அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெதுவாகச் சென்று அவனுடைய கால்களின் மேல் மூடியிருக்கிற போவை விலக்கி படுத்துக்கொண்டாள். நடு இரவிலே அந்த மனிதன் திடுக்கிட்டு திரும்பி ஒரு பெண் தன்னுடைய பாதத்தின் அருகிலே படுத்திருக்கிறதைக் கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய நீர் உம்முடைய அடியாளின் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் உறவினல் என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ யெகோவாவால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ ஏழைகளும் பணக்காரர்களும் வாலிபர்களின் பின்னே போகாததினால் உன்னுடைய முந்தின நற்குணத்தை விட உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ கொலுசாலி என்பதை என் மக்களாகிய ஊரார் எல்லோரும் அறிவார்கள். நான் உறவினன் என்பது உண்மைதான், ஆனாலும் என்னை விட நெருங்கின உறவினன் ஒருவன் இருக்கிறான். என்று இரவு தங்கியிரு நாளைக்கு அவன் உன்னை உறவின் முறைப்படி திருமணம் செய்ய சம்மதித்தால் நல்லது, அவன் திருமணம் செய்யட்டும். அவன் உன்னை திருமணம் செய்ய விருப்பமில்லாதிருந்தால் நான் உன்னை உறவின் முறைப்படி திருமணம் செய்வேன் என்று யெகோவாவுடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் வரை படுத்துக்கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் வரைக்கும் அவனுடைய பாதத்தின் அருகே படுத்திருந்து, களத்திற்கு ஒரு பெண் வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரிவதற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்துப் பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியாரிடம் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள், அந்த மனிதன் தனக்கு செய்தவைகளையெல்லாம்
அவளுக்கு விவரித்துச் சொன்னாள். மேலும் அவர், நீ உன் மாமியாரிடத்திற்கு வெறுமையாகப் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவர், என் மகளே, இந்த காரியம் என்னவாக முடியும் என்று நீ அறியும் வரை பொறுமையாக இரு. அந்த மனிதன் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கும் முன் ஓயமாட்டான் என்றாள். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த உறவினன் அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓ அண்ணே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்தின் பெரியவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த உறவினனை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல்நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகவே நீர் அதை ஊர் மக்களுக்கு முன்பாகவும் என்னுடைய மக்களின் பெரியவர்களுக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு தெரிவிக்க வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை உறவு முறையாக மீட்டுக்கொள்ள விருப்பமாக இருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள விருப்பமில்லாதிருந்தால் நான் அதை தெரிந்து கொள்ளும்படி எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கக்கூடியவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாழ்ந்துகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவனுடைய பெயரை நிலை நிற்கச் செய்யும்படிக்கு மரித்தவனுடைய மனைவியாகிய மோவாபிய பெண்ணாகிய ருத்தை திருமணம் செய்ய வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த உறவினன், நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்க வேண்டியதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் எல்லா காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன்னுடைய காலணியை கழற்றி மற்றவளுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழக்கமாக இருந்த உறுதிப்பாடு. அப்படியே அந்த உறவினன் போவாசை நோக்கி, நீ அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய காலணியை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் பெரியவர்களையும் எல்லா மக்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்தோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் இறந்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊரார்களுக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவனுடைய பெயரை நிலைநிறுத்த நான் மக்தோனின் மனைவியாக இருந்த மோவாபிய பெண்ணான ருத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற எல்லா மக்களும் பெரியவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன்னுடைய வீட்டிற்கு வருகிற மனைவியை யெகோவா இஸ்ரவேல் வீட்டைக் கட்டின 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ இப்பிராத்தாவிலே ஆக்கியவானாக இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடம், யெகோவா உனக்கு அருளிச் செய்யப் போகிற சந்ததியினாலே உன்னுடைய வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போன ஆகக் கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளுடன் வாழ்ந்தபோது அவள் கப்பமடைந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க யெகோவா அருள் செய்தார். அப்பொழுது பெண்கள் நகோமியை பார்த்து, உறவினன் இல்லாமல் போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர்வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாக இருப்பானாக. உன்னை சிநேகித்து 7 மகன்களை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றெடுத்தாளே என்றார்கள்.
நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனைப் பெற்றான். எசுரோன் ராமை பெற்றான். ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயைப் பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான்.